கரெக்டான டைம்ல நம்ம காவேரி வெண்ணிலாவோட கோட்டுக்கு மாஸா என்ட்ரி கொடுத்தது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். சீரியஸ்லிங்க, இந்த வெண்ணிலா நம்ம காவேரியோட கால் தூசி கூட பெறமாட்டாங்க. விஜய் மேலே நம்ம காவேரி வச்சிருக்க லவ் தான் ரொம்பவே ட்ரூ லவ்னு தான் சொல்லணும். விஜய் கஷ்டப்படுறத தாங்க முடியாமல் இங்கே வெண்ணிலா ரொம்பவே தப்பான முடிவு தாங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, விஜய் நல்லா இருக்கணும், அவரை எப்படினாலும் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இழக்கவே நம்ம காவேரி முடிவு பண்ணிட்டாங்க. தன்னோட வாழ்க்கையவே இந்த வெண்ணிலாவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கே முடிவு பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். தன்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. உன் கூட நான் விஜயை சேர்த்து வைப்பேன், நீ உண்மையை சொல்லி விஜயை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க நம்ம காவேரி விஜய் மேலே வச்சிருக்கிற பாசம். ஆனால் இந்த வெண்ணிலா சரியான சுயநலவாதி, தன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. எப்படினாலும் விஜயை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. விகானாலே பார்த்தீங்கன்னா ஒரு தனி கெத்து தாங்க. எப்படி சொல்ல, ஒரு ஒரிஜினல் ஒரு கப்புள்ஸ் மாதிரி தான் நம்ம விஜய் காவேரி நம்ம எல்லாருக்குமே இருக்கிறாங்க. இப்போது எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம காவேரி வெண்ணிலாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே தீர்ப்புமே சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால விஜய் தான் வெண்ணிலாவோட அந்த தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை சொல்ல போகிற நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. பார்த்தா நம்ம விஜய் காவேரியை பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு நம்பிக்கை இருந்தது காவேரி வருவா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவருக்கு காவேரியை நினச்சி ரொம்பவே கவலை. இந்த மாதிரி டைமில் இவ இப்படிலாம் கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க, இந்தோ இப்போது யாரை பற்றி இங்கே கேஸ் நடக்குதோ அவங்களே வந்திருக்கிறாங்க சாட்சி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலாவுமே கூண்டுக்குள்ளே ஏறி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. விஜய் மேலே சுமத்தப்பட்ட பழி எதுவுமே உண்மை கிடையாது, நடந்தது இதுதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பசுபதி அந்த ஆளை நம்புனதான் நான் பண்ண தப்பு, அவர் என்னையும் விஜய் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், அதனால தான் நான் அவர் பேச்சை கேட்டு அவர் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், இப்போ தான் நான் என்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். விஜயை பழி வாங்குறதுக்காக என்ன பகடக்காயாக அந்த பசுபதி யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அதை தெரிஞ்சு தான் நான் போயிட்டு அவர் கூட சண்டை போட்டேன், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்களுக்குள்ளே வாக்குவாதம் ஆச்சு. அந்த டைமில் என் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க மாடியிலேருந்து என்னை கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எங்கள் தாத்தா பாட்டி இங்கே விஜய் அண்டு காவேரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலாவே நேரடியாக சாட்சி சொன்னனால இங்கே விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி விடுதலை பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் காரணமான பசுபதியை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வந்ததுமே நம்ம காவேரியை அப்படியே எமோஷ்னலாக பார்க்குறாங்க. நம்ம காவேரி கண்ணில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஏக்கம் இருக்குது. என்னதான் நம்ம விஜயை பிரச்சனையில் இருந்துட்டு காப்பாற்றிட்டாலுமே அவங்களுக்கு இப்போது வெண்ணிலா கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியம்தான் அவங்களுக்கு ஃபுல்லாமே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இங்கே விஜய் வந்ததுமே காவேரி கிட்ட தான் பேசுகிறாங்க. காவேரி கையை பிடிச்சி, காவேரி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல, எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க, நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், உங்கள் வாழ்க்கையில் நான் மட்டும் வராமல் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்குமா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்களா, நீங்கள் வெண்ணிலாவோட சந்தோஷமாக வாழ்ந்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, காவேரி என்ன பேசிகிட்டு இருக்கிற, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், நீ மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தானா எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லாமல் போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. இந்த வெண்ணிலா கூட என்னை கம்பேர் பண்ணி பேசாத, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன், அப்புறம் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரி என்ன சொல்கிறதுனே பார்த்திங்கன்னா தெரியாமல் அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. இங்கே தாத்தா பாட்டி விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜய், உனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்கிற, அடி எதுவும் இல்லைல்ல, உன்னை அடித்தாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி அடுத்தடுத்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. தாத்தா, நான் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை யாருமே அடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி விஜய், நீங்கள் வெண்ணிலாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என்னை வீட்டில் அம்மா தேடுவாங்க, நான் இங்கே ஒர்க்கு விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன காவேரி எங்கே போகிற என்னை விட்டு? வா உன்னோட வீட்டுக்கு நம்ம போவோம். போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னை நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா வந்து இங்கே விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. விஜய்கிட்ட மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்துக்குமே மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வந்து தெரியாத்தனமாக பசுபதியை நம்பிட்டேன். அவர் எனக்கு நல்லது செய்கிறான்னு சொல்லிட்டு நான் அவர் பேச்சை கேட்டதா ரொம்பவே தப்பு. ஆனால் விஜயை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அதனால தான் நான் அவர்கிட்ட வந்து நியாயம் கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட சண்டை போட்டேன். அதனால் அவர் என்னை வந்து கீழே தள்ளி விட்டுட்டார் மாடியிலேருந்து. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். விஜய் இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா ரொம்பவே கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா மன்னிப்பு கேட்கவுமே நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனியாச்சும் வெண்ணிலா நீ யாரையுமே நம்பாத சரியா? இத்தனை வருஷமாக நம்ம பழகியிருக்கிறோம். என்னை பற்றி நீ இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டது என்ன? நீ உண்மையாகவே என் மேலே காதல் வச்சுருந்தனா என்னோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட வாழ்க்கையை விட்டே போயிருப்ப வெண்ணிலா. இப்படியே என்னை வலுக்கட்டாயமாக அடையணும் எனக்கு பிடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே மாட்ட. இப்போல்லாம் உன்னை பார்க்கும்போது நீ ஏன் வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து சந்தேகம் வருது. அந்த மாதிரி தான் நீ பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறத கேட்டு இங்கே வெண்ணிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லா பிரச்சனையுமே நடந்து முடிஞ்சிருச்சு. காவேரி இருந்துக்கிட்டு குமரன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வெண்ணிலாவையே வந்து நான் அழைச்சிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சுட்டேன் மாமா. விஜயை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க, எந்த ஒரு தப்பு இல்லை அவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கவும் குமரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்கே வெண்ணிலா காவேரியை ஒரு பார்வையாக பார்க்குறாங்க. இங்கே காவேரிக்கு அது வந்து விஷயம் புரிய வருது. நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்தோம்ல, அதனால தான் இப்படி வெண்ணிலா பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கே விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. விஜய் நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன காவேரி ஏன் இப்படிலாம் கேட்குற? நீ வந்து என்கிட்ட வந்து ஆர்டர் போடணும். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ என்கிட்ட ஆர்டர் போட்டாலும் அதை நான் ரொம்பவே சந்தோஷமாக செய்வேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு விஜய் என்னை மறந்துடுங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வெண்ணிலா மட்டும்தான் இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜய்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்ன விஜய் என்ன காவேரி என்ன பேசிகிட்டு இருக்கிற? உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் விஜய். இந்த உண்மையை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அவள் குழந்த மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறா. நான் என்னையும் உன்னையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜய்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. காவேரி எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு நான் ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் சரியா? நீ ரொம்பவே தப்பான முடிவெடுத்திருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை விஜய் நான் ரொம்பவே சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறேன். எங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்னங்க ஏதோ காவேரி கர்ப்பமாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பாட்டி கேட்க, எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டே எனக்குமே தெரியல. இரு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியலைங்க. நீங்கள் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியலை. எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த விஷயத்தில் வெண்ணிலா வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வெளியே வர முடியும். அதனால தான் நான் வெண்ணிலா கிட்ட வந்து சத்தியம் பண்ணேன். அவளும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நம்பலை. அதனால தான் நம்ம குழந்த மேலே சத்தியம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் வந்து ரொம்பவே கண்கலங்கி போயிடறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம குழந்த மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வெண்ணிலா தான். நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கிளம்ப போகிறாங்க. இங்கே விஜய்னால் அதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை. காவேரி நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது. நீ மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் காவேரி இருந்துக்கிட்டு இங்கே விஜயை சமாதானப்படுத்திட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் எதனாலும் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அந்த நிமிஷமே நானும் என் குழந்தையும் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா வந்து அப்படியே அவங்களுக்குமே வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க விஜய்க்காக காவேரிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து கண்கூட பார்த்தாங்க. வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படினாலும் வெண்ணிலாவை வந்து சேஃபாக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம வெண்ணிலா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மளை விட
விஜய்க்கு வந்து காவேரி தான் கரெக்டாக இருப்பா, நம்மளை விட விஜய் மேலே காவேரி தான் பாசம் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. அப்போது இங்கே காவேரி வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அழுதுட்ருக்கிறாரு. இவங்க காவேரி பார்த்திங்கன்னா திரும்பியே பார்க்காம போகிறாங்க. இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு காவேரியை கூப்பிட்றாங்க, காவேரி இரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காவேரி வெண்ணிலா கூப்பிடவுமே திரும்பி பார்க்குறாங்க. என்ன வெண்ணிலா, அதான் நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேல, நான் சொன்ன மாதிரியே என்னோடய வாக்கை வந்து நான் வந்து காப்பாற்றிட்டேல, நீ வந்து இதுக்கப்புறம் கவலைப்படாத, உன்னோட விஜய் வந்து உனக்கே கிடச்சிட்டாரு, நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை காவேரி, இவர் உன்னோட விஜய், உனக்கு சொந்தமானவர் சரியா? நான் வந்து ஒன்றும் கல் நெஞ்சுக்காரி இல்லை, மனச்சாட்சி இல்லாதவள் இல்லை. உன் வயிற்றுல விஜயோட குழந்த வளருது. இப்போ கூட உங்கள் 2 பேத்தையும் நான் சேர்த்து வைக்கலைன்னா நான் வந்து ஒரு மனித பிறவியே கிடையாது. இப்போ நான் என் தப்பை வந்து உணர்ந்துட்டேன். நீயும் விஜயும் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் சரியா? என்னோட ஈகோ எல்லாத்தையுமே வந்து நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து ரொம்பவே சூப்பரான முடிவெடுக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரிக்கே இது ரொம்பவே வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. வெண்ணிலா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். உடனே இங்கே காவேரி ரிட்டன் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வெண்ணிலா, நீ தான் பேசுகிறியா, உண்மையாகவே பேசுகிறது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் தான் காவேரி, நான் நல்லா யோசித்து பார்த்தேன். நீ என்னை இங்கே சாட்சி சொல்ல வரும்போது எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தது, எவ்வளோ ஒரு கஷ்டம், அதெல்லாம் தாண்டி நீ எப்படினாலும் விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த. எல்லாத்தையுமே யோசித்து பார்த்ததில் எனக்கு நல்லாவே புரிஞ்சது. இப்போ கூட நீ விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் லைஃப்பை விட்டு போகிறதுக்கு முடிவெடுத்துட்ட. ஆனால் நான் என்ன பண்ணேன், என்ன விஜய்க்கு இப்போ சுத்தமாகவே பிடிக்கல. அதாவது முன்ன இருந்த காதல் இப்போ விஜய்க்கு என் மேலே இல்லவே இல்லை. ஆனால் நான் விஜய் கூட வலுக்கட்டாயமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நீ எங்கே, நான் எங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, நீ ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத வெண்ணிலா, நீ விஜய் கூட சந்தோஷமாக இரு சரியா? விஜய் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீயும் விஜய் தான் வந்து ஒன்று சேர்ந்து வாழணும். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு வந்து காதல் வச்சுருக்கிறீங்க. உங்களை நான் பிரித்தேன்னா அந்த கடவுளே என்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரி 2 பேரும் கையை பிடிச்சி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு இங்கே 2 பேர்த்தையுமே நம்ம வெண்ணிலா வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இங்கே விஜய் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே வெண்ணிலாவோட மாமா பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. வெண்ணிலா தான் சின்ன பிள்ளை, அவளுக்கு நான் புத்துமதி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நானுமே அவள் பேச்சை கேட்டு அந்த பசுபதி கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு எல்லாத்துக்கும் மன்னிச்சிடுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ வெண்ணிலா எடுத்த முடிவு தான் 100க்கு 100 ரொம்பவே சரியான முடிவு. நீங்களும் காவேரியும் 100 வருஷத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே எல்லாத்தையும் பார்த்த குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வெண்ணிலா முடிவெடுத்த சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வெண்ணிலா இப்படி தான் ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. வெண்ணிலா கடைசி நிமிஷத்தில் மனசு மாற போகிறாங்க. இங்கே நம்ம காவேரி விஜய் விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போகும்போது வெண்ணிலா இப்படி தான் பண்ண போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.